ஹலோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஜென்ரல் கலெக்டிவ் ரீடிங். கொஞ்சம் மெடிக்கல் எமர்ஜென்சினால ரொம்ப நாள் வீடியோ போட முடியல வீட்டில். ஓகே, இன்னைக்கு டைம் கிடச்சதுனால எனக்கு ஒரு ரீடிங் அப்லோட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டேன். மற்றவங்க மேபி ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம், ஜென்ரலி தெரிஞ்சவங்க கூட இருக்கலாம் யாருக்காவது. நீங்கள் மற்றவங்களோட கர்மாவில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்களா இல்லையான்றது தான் இன்றைக்கி டாபிக். எனக்கு அந்த பார்த்து ரீடிங் எனக்கு இன்றைக்கி தோணியிருக்கு. இருக்கீங்களா இல்லையான்றது தான். ஃபர்ஸ்ட் கார்டு எடுத்த உடனே ஜட்ஜ்மெண்ட். இந்த கார்டு பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு வாண்டடாக மேபி மற்றவங்களோட கர்மாவை வந்துட்டு இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கு. ஒன்று இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு மேபி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு ரொம்ப காலமாக அவங்கள வந்துட்டு ஒரு இல்யூஷனில் வச்சவங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணவங்க, லைஃப்பில் அவங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணவங்களாம் இருக்கலாம். நிறைய விதத்தில் உங்கள் லைஃப்பில் கேம்ஸ் பண்ணியிருக்கலாம், மைண்ட் கேம்ஸ் எல்லாம். அவங்களுக்காக நீங்கள் வந்துட்டு டிவைன் கிட்ட நீங்கள் விரும்புகிற கடவுள் யார் வேணாலும் இருக்கலாம், நோ ரிலிஜன், எந்த கடவுள் வேணாலும் இருக்கலாம், அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கு. அவங்களுக்காக நீங்கள் பரிதாபப்பட்டு அவங்களுக்காக நீங்கள் கடவுள்கிட்ட வந்துட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. அவங்க சார்பாக நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது. ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை ஃபோர்ஸ் பண்ணி ரீடிங் எடுத்துக்காதீங்க. ஏதாவது ஒரு மெசேஜ் அது உங்களுக்காக இருக்கலாம், 1-2 மெசேஜஸ். சிக்னிஃபிகண்ட் சொல்லலாம்னா 10-10 கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட். நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 01-01. இப்போதைக்கு 10-10 கார்டில் இருக்க கார்டில் இந்த டிவைன் கார்டில் 10-10. ஓகே, ஸோ 10-10 சிக்னிஃபிகண்ட். யாராவது மெடிக்கல் எமர்ஜென்சி, ஏன்னா ஸ்டார்டிங் வீடியோ எடுக்கும்போது நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் இந்த மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கார்டும் அதே மாதிரி காட்டியிருக்கு. நான் சொன்னது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், யாருக்காவது ஏதாவது உடம்பு முடியாமல் இருக்கலாம், உங்கள் வீட்டில் இல்லை உங்களை சார்ந்தவங்க யாருக்காவது. மெடிக்கல் கண்டிப்பாக இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு இருக்குது. அவங்களுக்காக நீங்கள் கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறதா இருக்கலாம், அவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்குறதா இருக்கலாம், இல்லை அவங்க உங்களுக்கு பண்ண தப்புக்கு வந்துட்டு நீங்கள் மன்னிச்சிட்டதா கடவுள்கிட்ட சொல்லலாம். நான் மன்னிச்சிட்டேன், என் மனசில் எந்த விதமான ஒரு ஹேட் எதுவுமே கிடையாது, நான் மனப்பூர்வமாக அவங்கள மன்னிச்சிட்டேன், நீங்கள் வந்து எதுவுமே தண்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட அவங்களுக்காக போராடுற மாதிரி இருக்கும். ஓகே, கண்டிப்பாக அவங்களுடைய கர்மான்னு சொன்னேன். கண்டிப்பாக கர்மா கார்டு கண்டிப்பாக இங்கே இது நான் எப்பவுமே கர்மான்ற மாதிரி ஒரு விஷயம் நான் எடுத்துப்பேன் இந்த கார்டில். நீங்கள் இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, அவங்க வந்துட்டு நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, மன்னிச்சிட்டு நீங்கள் அவங்க லைஃப்பில் நீங்கள் ஒரு பார்ட்டாக நீங்கள் வந்துட்டு சில விஷயங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரி இருக்குது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஹீலிங் கார்டு. அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஹீலராக சப்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம், கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்களுக்கு இப்போ இந்த சிச்சுவேஷன் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அவங்க இருக்கிறாங்க, அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள் ஒரு ஃபுல் சப்போர்ட் உங்களது நீங்கள் கொடுக்கலாமா, அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கீங்க சில விஷயங்களில். என்ன விஷயமான இருக்கலாம், மெடிக்கல்னு கூட சில பேருக்கு ரெசனேட் ஆகலாம், சில பேருக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த விஷயத்தில். அவங்களுடைய கர்மாவில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பார்ட் நீங்கள் எடுத்திருக்கீங்க, இருக்கா இல்லையான்னு சொல்லி தான் இந்த ஒரு டாபிக். கண்டிப்பாக இருக்கீங்க, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல விதத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்க பண்ண பாவங்கள்லேருந்து அவங்க வந்து வெளியில் வரத்துக்காக, மற்றவங்களுடைய உங்களை மாதிரி நிறைய பேருக்கு பண்ண பாவங்கள்லேருந்து அவங்க அனுபவிக்கிறாங்க. அந்த விஷயங்கள்லேருந்து அவங்கள வந்துட்டு ஓரளவுக்கு அதிகமாக டேமேஜ் ஆகாமல் அவங்கள சேஃபாக நீங்கள் வெளில எடுத்துகிறதுக்கு ஒரு ஹீலிங்
ஒரு மருந்து மாதிரி நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ல நிறைய கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதெல்லாம் நீங்க ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்காம, இந்த டைம் நீங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற பெர்சனா நீங்க இருக்கிறீங்க. இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகுமான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா ஓ மை காஷ். 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். கண்டிப்பா சப்போர்ட்ன்றது பண்றீங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பேலன்ஸ் அவங்க லைஃப்ல அவங்க பேலன்ஸ் பண்றதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. கார்டு வந்து எனக்கு இப்படி தான் கையில வந்துச்சு. நான் ஸ்ட்ரெயிட்டா எடுக்க பார்த்தேன்னா சைட்வேஸ். இல்லைன்னா மேபி சில பேர் கன்ஃப்யூஸ்டா இருக்கலாம். நீங்க பண்ணலாமா வேண்டாமான்னு சப்போர்ட் சொல்லிட்டு இன்கேஸ் நீங்க கன்ஃப்யூஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு நீங்க டிவைன் கிட்ட எதனா சைன் கேட்டிருக்கலாம். எதனா கேட்டிருந்தீங்கன்னா, இது உங்களுடைய சைன். கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். உங்களால ஏதாவது நீங்க பண்ற சப்போர்ட்னால அவங்களுக்கு ஒரு 100% அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கர்மா அவங்க அனுபவிக்கிறாங்கன்னா, இல்ல அனுபவிக்க போறாங்கன்னா, அதுல ஒரு 75% அவங்களுக்கு கர்மா அவங்களுக்கு அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். 25% டிஸ்கவுண்ட்ல கம்மி பண்ற மாதிரி இருக்கும் டிவைன். அம் வேற எதனா மெசேஜஸ்? கண்டிப்பா கர்மான்றது அடிக்கடி இருக்கு. எஸ். இதுக்கப்புறம் இந்த கார்டில் உங்களுக்கு எந்த மெசேஜும் கிடையாது. நிறைய தாட்ஸ் உங்கள் மைண்டில் இருக்குது. இந்த சமயம் நிறைய தாட்ஸ் இருக்கும். மேபி நிறைய பேர் உங்களுக்கு எதிர்ப்பு சொல்கிறதா கூட இருக்கலாம். சில சுச்சுவேஷனில் நீங்கள் மேபி சில பர்சன்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுன்றது நீங்கள் வந்துட்டு ஒரு இமோஷ்னலி நீங்கள் வந்துட்டு டிட்டாச்ட் ஆல்ரெடி ஆயிட்டீங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன் கிட்ட இருந்து. இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒரு உங்கள் உள்ளுணர்வு சொல்கிறதுனால நீங்கள் வந்துட்டு அந்த பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி இருக்குது. பண்ணிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பண்ணுறதுன்றது ஓகேவா இல்லையான்ற மாதிரி இருக்குது. இந்த கார்டில் இப்போதைக்கு மெசேஜஸ் கிடையாது. கார்ட்லேயே இல்லையா இல்லை உங்களுக்கு மெசேஜே இவ்வளோதானான்னு தெரியல. செக் பண்ணிடலாம். வேறு எதுனா மெசேஜ் வந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு மெசேஜ் கிடையாது. 7 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் கார்ட். நீங்கள் இது பண்ணுறது கூட இது உங்களுடைய அவங்க லைஃப் அவங்க அனுபவிக்கிற கர்மாவில் இது ஒரு 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 தனி சாப்டர். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே அவங்க லைஃப்பில் நீங்கள் ப்ளே பண்ண வேண்டி இருக்குது. அவங்க பண்ண விஷயங்களுக்குன்றது இது ஒரு விஷயம்தான். எவ்வளோதான் நீங்கள் இமோஷ்னலி நீங்கள் ஹர்ட் ஆகியிருந்தாலும் நிறைய விஷயங்களை டேமேஜ் அந்த பர்சனுங்களுக்கு பண்ணியிருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் அதிகமாக யோசிக்காமல் ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் அவங்களுக்கு கொடுக்குறதா இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, முன் வர்ற மாதிரி தான் இருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பின் தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் அவங்க லைஃப்பை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இது பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிப்பு வராது. ஒரு பர்சன் அவங்க உங்களுக்கு நிறைய விதத்தில் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு நிறைய விதத்தில் ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக நீங்கள் அந்த மாதிரியான பர்சன் இல்லைன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒரு ஜஸ்டிஸ் டைப் ஆன ஒரு விஷயம் தான் உங்களுக்கு லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. அவங்க மனசில் பல விஷயங்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் பாஸ்டில். ஆனால் நீங்கள் வந்துட்டு எந்த விதமான ஒரு விஷயமும் உங்கள் மைண்டில் இல்லாமல் அவங்கள பற்றி
எந்த ஒரு தவறான விஷயங்களும் இல்லாம, நீங்க ஒரு பியூர் ஹார்ட்டடா நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. இது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு கன்ஃப்யூஷன் இருந்துச்சுன்னா, அது தேவையில்லாத விஷயம். டிவைன் இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா. டிவைன் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஒரு ரோல் ப்ளே நீங்க அவங்க லைஃப்ல பண்ணுவீங்கன்றது ஒரு ஆல்ரெடி டிசைட் பண்ண ஒரு விஷயம். ஓகே. ஒரு ஷார்ட் மெசேஜ் தான். ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. திரும்பவும் சொல்றேன். ரீடிங் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. ஹைப் கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே. டேக் கேர். காட் பிளஸ். நெக்ஸ்ட் ரீடிங்ல பார்க்குறேன்.